ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். 3 மணி நேரம் ஊற வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அரைச்சிக்குவோம். தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், பூண்டு 4 பல், வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். குறப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் வலித்து எடுத்துக்குவோம். அரைச்சதில் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூவை இந்தளவுக்கு பொடியாக நறுக்கி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மோர் சேர்த்து அதில் நறுக்கி போட்டிருக்கேன். அப்போ தான் கருப்பாகாது வாழைப்பூ. அதையும் தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், கலர் மாறாமல் இருக்குது. அப்படியே வாழைப்பூவோட கலர் இல்லைன்னா கருப்பாயிரும். இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்குவோம். அதோட கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சுக்குவோம். மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு அந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. நல்லா சூடானவுடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். ஒன்று ஒன்றா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். 2-3 எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, திருப்பி விட்டுக்குவோம். அப்போ நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வர வர உடனே திருப்பிட்டா உடையும். அதனால் நல்லா வேகட்டும் ஒரு சைடு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வெந்துருச்சு பொன்னிறமாக. இப்போ எடுத்துக்குவோம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு பார்க்கும்போதே தெரியும், கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாழைப்பூ சும்மா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கணும். சூப்பராக கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயே குடிக்கல, பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தண்ணி மட்டும் அளவு கூடிடக்கூடாது. குடிச்சுன்னா எண்ணெய் குடிச்சிடும். கரெக்டாக நல்லா புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் சேர்க்கணும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பெண் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது வாழைப்பூ. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் வச்சு விடலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.